இது 20 வருஷத்து வழக்கு. அன்னைக்கு முதலீடு போட்டவன் இன்னைக்கு உயிரோட இருப்பான் நம்புறது எந்த விதத்துல நியாயம்? 100 ரூபாய் கட்டினாலும் 200 ரூபாய் கட்டி இருந்தாலும் 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் கட்டி இருக்கிறேன். இன்னைக்கு இந்த குரங்கு அப்பத்தை பிரித்து கொடுத்த கதையாக ஆகிவிடக் கூடாது அப்படிங்கிறது தான் இந்த கலைமகள் சபா மோசடியினுடைய இன்னொரு பரிமாணம்ங்கிறது இருக்கு. அது அரசியல், புலனாய்வு, சினிமா, ஆன்மீகம், இலக்கியம், மருத்துவம், வணிகம், மோசடி என எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்து மாதம் இருமுறை வெளியாகும் நம் அங்குசம் இதழ் உங்கள் இல்லம் தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் 500 மட்டுமே. தொடர்பு எண் 9488820225. அங்குசம் செய்தி, மக்களுக்கான செய்தி. அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம். கலைமகள் சபா மோசடி விவகாரத்துல பாதிக்கப்பட்ட அதனுடைய முதலீட்டாளர்களுக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையில, ஒரு உற்சாகம் வழங்கக்கூடிய வகையில மகிழ்வான அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கு. தமிழகத்தினுடைய பதிவுத்துறை தலைவரும் கலைமகள் சபா சங்கத்தினுடைய தனி அலுவலருமான தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் IAS அவர் சார்பில் ஒரு அறிக்கை வெளியாகி இருக்கு. அந்த அறிக்கையில நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தை தலைமையிடமாக கொண்டு 16/1984 அப்படிங்கிற ஒரு பதிவெண் அடிப்படையில இந்த கலைமகள் சபா அப்படிங்கிற சங்கம் தொடங்கப்பட்டிருக்கிறதாகவும், இந்த கலைமகள் சபாவில் 6,50,000 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. இந்த கலைமகள் சபா வழக்குல சிக்கினதை அடுத்து கலைமகள் சபா உறுப்பினர்கள் பாதுகாப்பு சங்கம் அவர்கள் சார்பில் சென்னை உயர் நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்திருக்கிறாங்க. 43650/2006 அப்படிங்கிற அந்த வழக்கு எண் கொண்ட அந்த வழக்கு விசாரணையில கடந்த 2021 நவம்பர் மாதம் 1ஆம் தேதி ஒரு தீர்ப்பு வெளியிட்டாங்க. அந்த தீர்ப்பின் அடிப்படையில இந்த கலைமகள் சபாவில் முதலீடு செய்த அந்த முதலீட்டாளர்களுக்கு அந்த பணத்தை திருப்பி தருவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கணுங்கிறது அந்த உத்தரவு. அதன் அடிப்படையில 2024 வருடம் 6வது மாதம் 20ஆம் தேதி முதல் பதிவுத்துறை தலைவர் அவர்தான் சங்கத்தினுடைய தனி அலுவலராக நியமிக்கப்பட்டு வேலைகளை முன்னெடுத்துட்டு வராரு அப்படின்னு சொல்லி அதுல குறிப்பிட்டிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம தெளிவுபடுத்திட்டு அடுத்தது கடந்து போகலாம். கலைமகள் சபா தொடங்கப்பட்டது 84, அது வழக்குல சிக்கினது 90களின் காலகட்டம். ஆனா நீதிமன்றத்துல வழக்கு முன்னிலைக்கு வந்து ஓரளவுக்கு அதை தீர்வுங்கிறத நோக்கி வந்த ஆண்டுங்கிறது 2021. 2021 உத்தரவு போட்டாங்க, பாதிக்கப்பட்டவங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்றதுக்கு வழியை பாருங்கப்பான்னு சொல்லி. ஆனா 2024 தான் அந்த சங்கத்துக்குன்னு அரசு தரப்புல தனி அலுவலரே நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இது ஒரு விஷயம். சரி, விஷயத்துக்கு வருவோம். 2024 ஜூன்ல தனி அலுவலர் நியமிக்கப்பட்ட பிறகு அவர்கள் சில வேலைகளை முன்னெடுத்திருக்கிறாங்க. அதுல நாம் குறை சொல்வதற்கு இல்லை. கலைமகள் சபா தமிழகம் முழுவதும் அல்லது தமிழகம் கடந்து வாங்கிய சொத்துக்களை கணினி மயமாக்கி இருக்கிறாங்க. அதனுடைய ஆவணங்களை ஸ்கேன் பண்ணி வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது கலைமகள் சபாவுக்குன்னு சொத்தை வாங்கிட்டு பத்திரம் மட்டும் பதிவு பண்ணதோட பல சொத்துக்கள் இருக்கு. முறைப்படி அதை கலைமகள் சபாவுக்கு பட்டா மாறுதல் செய்யப்படாம இருக்கு. அது போன்ற நேர்வுகள்ல நாங்க பட்டா மாறுதலுக்கான நடவடிக்கையை எடுத்திருக்கிறோம் அப்படின்னு பதிவு செய்யறாங்க. மூன்றாவதா, கலைமகள் சபாவுல யாரெல்லாம் உறுப்பினர்களாக இருந்தார்கள், அவங்களோட பேரு, அவங்களோட உறுப்பினர் என்ன, அவங்க கட்டிய சந்தா தொகை போன்ற விவரங்கள் எல்லாத்தையுமே நாங்க கணினி மயமாக்கி இருக்கிறோம் அப்படின்னு அந்த அறிக்கையில குறிப்பிடுறாங்க. இதை அடுத்துதான் அவர்கள் முக்கியமான ஒரு அறிவிப்பை சொல்றாங்க. தீர்வுக்காக காத்திருக்கக்கூடிய அந்த கலைமகள் சபா உறுப்பினர்கள் இதற்கென பிரத்யேகமாக எங்கள் தரப்பில் ஒரு தனி மென்பொருளை நாங்க உருவாக்கி இருக்கிறோம். இணையதளத்துல கலைமகள் சபா .in அப்படிங்கிற அந்த இணையதளத்துல அதனுடைய முதலீட்டாளர்கள் தங்களுடைய பெயர், தங்களுடைய முதலீட்டு விவரங்கள் போன்றவற்றை பதிவு செய்யுங்க அப்படின்னு சொல்லிதான் இந்த அறிவிப்பை அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. அந்த இணையதளத்துல போயிட்டு அவர்கள் கேட்கக்கூடிய அந்த தகவல்களை பதிவு செய்ததுக்கு அப்புறம் உங்களுடைய தொலைபேசி எண்ணுக்கு SMS வரும். அதன் பிறகு உங்களுடைய வங்கி கணக்கை பதிவு செய்திருங்க. நீங்க இந்த பதிவு முடிச்சதுக்கு அப்புறம் எங்க அலுவலகத்துல பராமரிக்கக்கூடிய பதிவேடுகளோட இதை ஒப்பிட்டு பார்த்து உங்களுக்கான தொகையை உங்களுடைய வங்கி கணக்குல நாங்க வரவு வச்சிடறோம் அப்படிங்கிற ஒரு தகவலை தெரிவிச்சிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அரசு இணையதளத்தின் வழியாக கலைமகள் சபாவினுடைய சொத்துக்களை ஏலம் விடுவதற்கான வேலைகளும் இன்னொரு பக்கம் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிற தகவலை இந்த சங்கத்தினுடைய தனி அலுவலரும் தமிழகத்தினுடைய பதிவுத்துறை தலைவருமான தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் IAS அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. கடந்த 20 ஆண்டுகளாக இதற்கு என்னதான் முடிவு, ஒரு எண்டே இல்லையா அப்படின்னு ஒரு குழப்பம் நிலவி வந்த நிலையில் இந்த வழக்கு ஒரு முக்கிய கட்டத்தை எட்டி இருக்கு அப்படிங்கிற விதத்துல இதை நாம் வரவேற்றுத்தான் ஆகணும். இது எப்படி பார்த்தாலும் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். ஏன்னா சமீபத்துல தான்
இதே சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய வேறு ஒரு அமர்வு இந்த வழக்கை விசாரிச்சதுல தமிழகத்தினுடைய 33 மாவட்ட ஆட்சியர்களுக்கும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கு. குறிப்பிட்ட கால அவகாசம் கொடுத்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கலைமகள் சபா சொத்துக்களினுடைய தற்போதைய நிலை என்ன, அது குறித்து ஒரு அறிக்கையை தாக்கல் செய்யுங்க, அவர்களுக்கு தேவையான தரவுகளை தமிழ்நாடு அரசினுடைய பதிவுத்துறை தலைவர் அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அதற்கான வேலைகள் பல மாவட்டங்கள்ல முன்னெடுத்துட்டு வராங்கன்னு நாம் நம்புறோம். அப்ப இதற்கு மத்தியில தான் இந்த ஒரு அறிவிப்பும், அதாவது பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தங்களுடைய விவரங்களை அவங்க சொல்லக்கூடிய அந்த இணையதளத்துல பதிவேற்றுங்க அப்படிங்கிற அறிவிப்பு வெளியாகி இருக்கு. இந்த இடத்துல பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்புல எழக்கூடிய சந்தேகங்கள் அப்படிங்கிறதும் இருக்கு. என்ன, இது 20 வருஷத்து வழக்கு, அன்னைக்கு முதலீடு போட்டவன் இன்னைக்கு உயிரோட இருப்பான்னு நம்புறது எந்த விதத்துல நியாயம்? அதுல பல பேர் வயது மூப்பின் காரணமாக இறந்து விட்டார்கள், அவர்களுடைய வாரிசுகள் தான் இப்போதைக்கு இருக்கிறாங்க. அப்ப அவர்கள் எப்படி இதை பதிவு செய்யறது? அது தொடர்பான எந்த ஒரு விளக்கமும் அந்த அறிக்கையில் இடம்பெறவில்லை. ரெண்டாவது, அவங்க என்ன உயிரை கையில பிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுப்போம், அவங்க கிட்ட கைவசம் அசல் ஆவணங்கள் இல்ல, உறுப்பினர் எண் என்ன அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா நான் முதலீடு போட்டிருக்கேன், நான் கலைமகள் சபாவினுடைய உறுப்பினர், நான் காசு கட்டி இருக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. அவர் எப்படி பதிவு பண்றது? அவருடைய நிலை என்ன? மூணாவது கேள்வி, நான் அன்னைய காலத்துல 100 ரூபாய் கட்டினாலும் 200 ரூபாய் கட்டி இருந்தாலும் 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் கட்டி இருக்கிறேன், இன்னைக்கு அந்த பணத்தை எப்படி திருப்பி தர போறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்கும் இந்த இடத்துல எந்த விடையும் இல்லை. ஏன்னா கலைமகள் சபா கிட்ட இருக்கிறது எல்லாமே சொத்துக்கள், நிலங்களாக தான் முதலீடு செய்யப்பட்டிருக்கு. அப்ப 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்கின சொத்தினுடைய மதிப்பு இன்று பல 10 லட்சங்களுக்கு குறைவில்லாமல் சந்தை மதிப்பு உயர்ந்திருக்குது. அப்ப அந்த வகையில என்ன விகிதத்தில், எதன் அடிப்படையில் அந்த முதலீட்டு தொகையை திருப்பி தருவதற்கான தொகையை தீர்மானிக்க போறாங்க அல்லது தீர்மானித்திருக்கிறாங்க, அது குறித்த எந்த தகவலும் இல்லாதிருப்பது இதனுடைய ஒரு குறையா இருக்கு. இது எந்த விதத்திலும் இந்த குரங்கு அப்பத்தை பிரித்து கொடுத்த கதையாக ஆகிவிடக் கூடாது அப்படிங்கிறது தான் இங்க பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுடைய ஒரு ஏக்கமாக இருக்கு. அடுத்து, இப்போதைக்கு அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய இந்த அறிவிப்பின்படி இணையதளத்துல அவர்கள் கேட்கக்கூடிய தகவல்களை உள்ளீடு செய்து அவரவர்களுக்கு என்று தனியாக ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு இருந்தால் மட்டும்தான் அந்த தளத்துக்குள்ளார செல்ல முடியுங்கிற ஒரு நிலை இருக்கு. அப்ப நம்ம முன்னரே சொன்ன மாதிரி வயது முப்பு காரணமா சிலர் இருந்திருக்கலாம், உயிரோட இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலும் அவங்கள்ட்ட அந்த அசல் ஆவணங்கள், அந்த பழைய விவரங்கள் எதுவும் இல்லாத இருக்கலாம். அப்ப அது போன்ற நபர்கள் தங்களது முதலீட்டு விவரங்களை சரிபார்த்து கொள்வதற்கு ஏற்ப, ஏன்னா நீங்களே அறிவிச்சிருக்கிறீங்க 6.5 லட்சம் பேர் சங்கத்துல உறுப்பினர்களா இருக்கிறாங்க, அது குறித்த தகவல்களை நாங்கள் கணினிமயமாக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க. அப்ப நீங்கள் கணினிமயமாக்கப்பட்ட அந்த 6.5 லட்சம் உறுப்பினர்களுடைய பட்டியலை பொது தளத்துல வெளியிட்டாதான் அதை அவர்கள் சரிபார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பாக அமையும். அந்த வாய்ப்பை பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் எதிர்நோக்கி இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு விஷயம். இந்த கலைமகள் சபாவினுடைய மோசடியினுடைய இன்னொரு பரிமாணம்ங்கிறது இருக்கு. அது இந்த கலைமகள் சபாவினுடைய சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட ஒரு சிக்கல். தமிழகத்தினுடைய பல இடங்கள்ல கலைமகள் சபாவில் பெயர்ல வாங்கி போடப்பட்ட சொத்துக்கள் முறைப்படி கலைமகள் சபா பெயருக்கு பட்டா மாறுதல் செய்யப்படாத நிலையில் அந்த இடத்த கலைமகள் சபாவுக்காக வாங்கி கொடுத்த புரோக்கர்கள், கலைமகள் சபாவுக்காக விற்ற பயனடைந்த அந்த உண்மையான நிலத்தினுடைய உரிமையாளர்கள், சார்பதிவாளர்கள், மாவட்ட பதிவாளர்கள், வில்லங்க சான்றை வழங்கும் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள், இவர்கள் எல்லோரும் கூட்டு சேர்ந்து ஒரு ஆட்டினுடைய தோலை 2 முறை உரிக்கிற மாதிரி ஏற்கனவே கலைமகள் சபாவுக்காக விற்கப்பட்ட சொத்துக்களை மோசடியான முறையில், மோசடியான ஆவணங்களை பயன்படுத்தி சம்பந்தம் இல்லாத மற்ற நபர்களுக்கு ஏமாற்றி வித்திருக்கிறார்கள், மோசடி செய்திருக்கிறார்கள். அப்ப இது போன்று இந்த மோசடி புகாருக்குள்ளான அந்த நிலங்களினுடைய நிலை என்ன? இந்த மோசடி பேர்வழிகளை நம்பி அந்த இடத்தை வாங்கி பணத்தை போட்டு ஏமாந்து நிற்கக்கூடிய இந்த கலைமகள் சபாவினுடைய இன்னொரு வகை பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுடைய நிலை என்ன? அவர்களுக்கு என்ன வகையான தீர்வை ஏற்படுத்தி கொடுக்க போறாங்க? இதற்கான விடையும் இல்லாதிருக்கு. அப்ப இந்த குழப்பங்கள், இந்த சிக்கல்கள் குறித்து விளக்கமறிய தமிழக பதிவுத்துறை தலைவரும் கலைமகள் சபா சங்கத்தினுடைய தனி அலுவலருமான தினேஷ்குமார் பொன்ராஜ் சாலிவர் IAS அவர்களை அங்குசம் சார்பில் நாம் தொடர்பு கொண்டோம். நமது அழைப்பை அவர் ஏற்கவில்லை. குறுந்தகவல் வழியாகவும் இது போன்ற குழப்பங்கள் இருக்கு, கூடுதல் விவரங்கள் தேவைப்படுது அப்படிங்கிறத தெரிவித்திருந்தோம். அதற்கும் இதுவரை பதில் இல்லை. ஆனா பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் ஒரு குழப்பத்துல தான் இருக்கிறாங்க. இந்த குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில, தெளிவு காணக்கூடிய வகையில அந்த சங்கத்தினுடைய தனி அலுவலருடைய விளக்கத்துக்காக அவர்கள் காத்திருக்கிறார்கள். விளக்கத்தை விரைவில் அவர்கள் வழங்க வேண்டும் அப்படிங்கிறது தான்
எல்லோரது எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. தொடர்ந்து பேசுவோம். அரசியல், புலனாய்வு, சினிமா, ஆன்மீகம், இலக்கியம், மருத்துவம், வணிகம், மோசடி என எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்து மாதம் இருமுறை வெளியாகும் நம் அங்குசம் இதழ் உங்கள் இல்லம் தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் 500 மட்டுமே. தொடர்பு எண் 9488842025. அங்குசம் செய்தி, மக்களுக்கான செய்தி.